மனதினை அமைதியாய் வைக்க, மூளையின் செயல்திறனை கூர்மையாக்க, வசீகர தோற்றம் பெற, எளிதில் எடை குறைக்க, மற்றவர்கள் மீது நட்புடன் இருக்க, பல விதத்திலும் நம்மை திறமையாளனாக வளர்த்து கொள்ள செய்ய வேண்டியது ஒன்றுதான். அன்றாடம் செய்த ஒன்று, இன்று உடற்பயிற்சியில் முக்கியமாக இருக்கும் ஒன்று, சைக்கிள் ஓட்டுவது. சைக்கிள் ஸ்டாண்டுகளாக இருந்த இடங்கள் எல்லாம் இன்று பைக் ஸ்டாண்டுகளாக மாறிவிட்டன. ஒரு ஆய்வில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் புத்திசாலிகளாகவும் சாந்தமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. சீனா, நெதர்லாந்து போன்ற மேலை நாடுகளில் போக்குவரத்திற்கான முதன்மை வாகனம் சைக்கிள். அமெரிக்கா, ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் அலுவலகம் செல்பவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துவது சைக்கிள். ஆனால் நாம் சைக்கிளை தொலைத்துவிட்டு ஜிம்முக்கு சென்று நகராத சைக்கிளை ஒரே இடத்தில் மிதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் இயற்கையுடன் இணைந்த சைக்கிள் பயணமே எண்ணற்ற நன்மைகளை தருகிறது. தினமும் சைக்கிள் ஓட்டும் போது 3 மாதங்கள் முதல் 14 மாதங்கள் வரை நம் வாழ்நாள் அதிகரிக்கும் என்று ஆய்வு கூறுகிறது. சைக்கிள் ஓட்டும் போது கால் பாதத்தில் இருந்து மூளை வரை உடலின் அத்தனை உறுப்புகளும் ஒரே நேரத்தில் இயங்குகிறது. இதனால் அரை மணி நேர சைக்கிளிங் பயிற்சியில் 300 கலோரிகள் வரை எரிக்கப்படுகிறது. முதல் 10 நிமிடங்களில் உடலில் இருக்கும் நீர் வெளியேறும். 20 நிமிடங்களுக்கு பிறகு குளுக்கோஸ் எரிக்கப்படும். 30 நிமிடங்களுக்கு பிறகு கொழுப்பு சத்து குறையும். உடல் பருமனை குறைக்க நினைப்பவர்களுக்கு சைக்கிள் ஓட்டுவது ஆகச் சிறந்த பயிற்சி. கொழுப்பை கரைப்பதால் இரத்த ஓட்டம் சீராகி இரத்த கொதிப்பு மற்றும் மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் நம்மை நெருங்குவதில்லை. இதய துடிப்பை அதிகப்படுத்துவதோடு இதயத்தை வலுப்படுத்துகிறது. எலும்பு மற்றும் மூட்டுகளை வலுவாக்குகிறது. தசைகளை வலிமையாக்குகிறது. பாதத்தால் சைக்கிளை மிதிப்பதால் கால் தசைகள் கூடுதல் பலம் பெறுகின்றன. மேலும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக்கி சர்க்கரை நோயால் வரும் பாதிப்புகளை அரணாயிருந்து தடுக்கிறது. இயற்கை காற்றை சுவாசித்தபடி சைக்கிள் ஓட்டுகிற போது சுவாசம் சீராக்கப்படுவதால் மூளைக்கு தேவையான சுத்தமான பிராணவாயு கிடைக்கிறது. சைக்கிள் ஓட்டுகிற போது உடம்பில் உள்ள அழுக்குகள் வியர்வை மூலம் வெளியேற்றுவதால் நாம் புத்துணர்ச்சி பெறுவதோடு ஆரோக்கியமான உடல் நலத்தையும் பெற முடியும். மேலும் சைக்கிளிங் செய்வதால் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு உடலுக்கும் உள்ளத்திற்கும் உள்ள தொடர்பினை உறுதிப்படுத்துகிறது. மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் அதிகரித்து ஹிப்போகேம்பஸ் பகுதியில் புதிய செல்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. இதனால் நினைவாற்றல் மேம்படுகிறது. இவ்வாறு சைக்கிளிங் செய்பவர்கள் பல நோய்களில் இருந்து காக்கப்படுவதனை ஆய்வுகளை உறுதி செய்கின்றன. இவர்களின் நோயற்ற தன்மை இவர்களை நீண்ட காலம் வாழ வைக்கிறது. மேலும் சைக்கிள் செல்பவர்களுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் எளிதில் கிடைத்து விடுவார்கள். நாம் சைக்கிளை மிதிப்பதால் நம்மை அண்ட வரும் நோய்களையும் மிதிக்கிறோம். இனி மிதிப்போம் சைக்கிளை. இந்த வீடியோவை வழங்கியோர் பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், நத்துக்கடையூர், காங்கேயம் ரோடு, திருப்பூர். கவுன்சிலிங் கோட் 2656.